தமிழகம் வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்படும் என்ற அரசின் அறிவிப்புக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இந்த வறட்சி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உடனடியாக மேம்படுத்தப்பட வேண்டும், விவசாய பெருமக்களை காப்பாற்ற வேண்டும், விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற உரிய நோக்கத்தில் எடுக்கப்பட்டிருக்கிற இந்த பூர்வாங்க நடவடிக்கையை எல்லோரும் வரவேற்றிருக்கிறார்கள். எப்போதும் விவசாயிகளின் நலன் கொண்டிருக்கிற அரசாகவும், விவசாயிகளின் மீது, விவசாய பெருமக்களின் மீது, விவசாயத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அரசாகவும் இந்த அரசு திகழ்ந்து கொண்டிருப்பதை இது காட்டுகிறது. விவசாயிகள் பிரச்சனை தற்காலிக பிரச்சனை அல்ல. இது மணல் அள்ளுவதை தடுக்கப்பட வேண்டும், ஆறுகள் தூர்வாரப்பட வேண்டும், விவசாயிகளுக்கு என்று தனி காப்பீட்டு திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும், விவசாயிகளுக்கு தனி கவனம் செலுத்த வேண்டும். இதுதான் எங்களது கோரிக்கையாக. நிதி வந்து மத்திய அரசிடமிருந்து கேட்க இருக்கும் அப்படின்னு சொல்லி வறட்சி நிவாரணம் நிச்சயமாக ஏனென்றால் கர்நாடகாவிற்கே உடனே கொடுத்து விட்டார்கள். அதற்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது, கால அவகாசம் இருக்கிறது, அதற்கேற்றாற்போல் கொடுக்கப்படும். 2 சாகுபடி இல்லை, குருவியும் இல்லை, சம்பவம் இல்லை. மற்ற எல்லா மாவட்டத்திலும் கடுமையான பாதிப்பு குடிநீருக்கு கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. அதிர்ச்சியால் மாரடைப்பால் இறந்தவர்கள், தற்கொலை செய்து கொண்டவர்கள் இதுவரையில 139 பேர். அப்ப இந்த பின்னணியில் மாநில அரசு அறிவித்திருக்கக்கூடிய நிவாரணம் என்பது யானை பசிக்கு சோளப்பொரி மாறி ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலமைச்சர் இன்று வெளியிட்டிருக்கிற அறிவிப்பு மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கின்றது. தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக ஒரு 140 ஆண்டுகளுக்கு பிறகு மிக கடுமையான வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டும் அதிர்ச்சியாலும் மரணமடைந்திருக்கிறார்கள். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வேண்டும். அதேபோல் விவசாய தொழிலாளர்களுக்கு குடும்பத்திற்கு 25,000 வேண்டும். வறட்சியால் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் மட்டுமே இழப்பீடாக வழங்க முடியும் என்று அறிவித்திருப்பது ஏமாற்றத்தை அளிக்கிறது. குறைந்தது உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான அரசியல் கட்சிகளின் கோரிக்கையாகும். விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து அதை வலியுறுத்தி வருகிறது. விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு அவருடைய நிலவரியை ரத்து செய்திருப்பதும், அவருடைய இழப்புகளுக்கு ஏற்ப நிவாரண உதவியை அறிவித்திருப்பதும் வரவேற்கத்தக்கது. உயிரிழந்த விவசாயிகளுக்கு தலா 3 லட்சம் ரூபாயை அரசு அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த தொகையை சற்று கூடுதலாக அளித்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று விவசாயிகள் கருதுகிறார்கள்.